கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகாசி மாநகராட்சி கூட்டத்தில் திமுக மேயருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கணேஷ்குமார். கணேஷ்குமார், திமுக கவுன்சிலர்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகளை மேயருக்கு எதிராக முன்வைக்கின்றனர்? விவரங்கள். மோனிஷா, சிவகாசி மாநகராட்சியினுடைய மாதாந்திர மாமன்ற கூட்டம் இன்று மேயர் சங்கீதா, ஆணையாளர் கிருஷ்ணமூர்த்தி, துணை மேயர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் துவக்கமாக அந்த கூட்டத்தில் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களை வாசிப்பதற்கு முன்பாகவே பெரும்பாலான மாமன்ற உறுப்பினர்கள் வீட்டுமனை அங்கீகாரம் வழங்க கொண்டு வந்த தீர்மானத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டார்கள். அப்போது அதற்கு மேயர் சங்கீதா எதிர்ப்பு தெரிவித்தார். அதாவது, தங்களுக்கு வாய்ப்பு வழங்கும் போது தங்களது கோரிக்கையை முன்வைத்து வாதம் செய்யுங்கள், அதற்கு முன்பாக தீர்மானத்தை வாசிப்பதற்கான அனுமதியை கொடுங்கள், சபை நாகரிகம் அறிந்து நடந்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். ஆனாலும் கூட மாமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் தீர்மானத்தை இன்று அனைத்து, அதாவது வாதத்தில் முன்வைக்கக்கூடிய அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக கூறி கூட்டம் துவங்கிய சில மணி நிமிடங்களிலேயே மேயர் அந்த அறிவிப்பை வெளியிட்டு பெல் அடித்தபடி கூட்டத்தில் இருந்து வெளியேறி சென்றிருக்கிறார். இதன் காரணமாக அங்கு ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. எந்தவித தீர்மானமும் வாதம் முன்வைப்பதற்கு முன்பாகவே மேயர் தன்னிச்சையாக அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக கூறி வெளியே சென்றது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. தங்களை அவமதிப்பு செய்யும் வகையில் மேயருடைய நடவடிக்கை இருந்ததாகவும், இதென்ன மன்னராட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா என்பது போன்ற பல்வேறு ஆவேசமான வாதங்களை திமுக மாமன்ற உறுப்பினர்களே முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து மேயர் வெளியேறியதை தொடர்ந்து மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் துணை மேயர் முன்னிலையில் கூட்டத்தை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி கூட்ட அரங்கில் இருந்த ஆணையாளர் கிருஷ்ணமூர்த்தியை சிறைபிடித்து அவரிடம் வாக்குவாதத்திலும் தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது வரை இந்த கூட்டம் என்பது கூட்டத்திலிருந்து, கூட்ட அரங்கிலிருந்து மாநகராட்சி ஆணையாளரை வெளியேற விடாமல் தடுத்து மாமன்ற உறுப்பினர்கள் அவரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய ஒரு நிலவி வருகிறது. மேயராக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த மேயருக்கு எதிராகவே திமுக மாமன்ற உறுப்பினர்களே தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சம்பவம் என்பது இங்கு பெரும் அதிர்ச்சியையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மோனிகா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கணேஷ்குமார்.